வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜியை லாக் செய்த சிஎம் விஜய் இனி தப்பிக்கவே முடியாது. தாவேகா ஆட்சியை கவிழ்க்க தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேரம் பேசியதா இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தில் மூளையா செயல்பட்ட செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடிட்டு வராங்க. தலைமறைவாக இருக்கும் இருவரும் எங்கே என சல்லடை போட்டு ஒரு பக்கம் போலீசார் தேடிக்கொண்டிருக்காங்க. மறுபக்கம் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் இருவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன கரூர் அருகே உள்ள ராமேஸ்வரப்பட்டியில் இருக்கும் அவரது பூர்வீக வீட்டிற்கு திருவல்லிக்கேணி தனிப்படை காவல்துறை அங்கு சென்று கொடுத்திருக்கிறாங்க. அப்போது செந்தில் பாலாஜியின் பெற்றோரான வேலுசாமி மற்றும் பயணியம்மாள் ஆகியோரிடம் சம்மனை வழங்கி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சொல்லியிருக்கிறாங்க. இந்நிலையில் சம்மன் நேரில் வழங்கப்பட்டதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகவாங்களா என்கின்ற பரபரப்பு நீடித்த நிலையில் இருவரும் ஆஜராகலாம். அதே நேரத்தில் இருவரும் ஆஜராக மாட்டார்கள் என்பது பலரால் ஏற்கனவே கணிக்கப்பட்டது. காரணம், ஆஜரானா கைது செய்யப்படுவார்கள் என்பது இருவருக்கும் நன்கு தெரியும். இந்நிலையில் சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு லஞ்ச ஒழிப்புத்துறை அனுப்பிய சம்மனுக்கு நேரில் ஆஜராகாமல் தப்பிச் சென்று சிங்கப்பூர் மருத்துவமனையில் பதுங்கியது போன்று செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் தப்பி வெளிநாடு சென்றுவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக தமிழக உளவுத்துறையை அலர்ட் செஞ்சிருக்கிறார் முதல்வர் விஜய். மேலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு எதிராக சென்னை மாநகர காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் எனப்படும் தேடப்படும் குற்றவாளிகளுக்கான சுற்றறிக்கையை வெளியிட்டது. இந்தியாவின் அனைத்து விமான நிலையங்களிலும் இந்த அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருவரும் நாட்டை விட்டு தப்பியோட முயன்றால் உடனடியாக சென்னை காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு குடியுரிமை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. மேலும் ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கு செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் மீது நிலுவையில் இருக்கும் நிலையில் அமலாக்கத்துறை தரப்பிலும் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் இருவரும் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. தற்போது மாநில அரசும் அவர்கள் இருவருக்கும் எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்நிலையில் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகிய இருவரும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என்கிற வகையில் முதல்வர் விஜய் லாக் செஞ்சிருக்கிறது தொடர்ந்து இருவரும் கடல் வழியா தப்பித்து தலைமறைவாக வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் கடல் வழியாக தப்பி தனித்தீவில் இருவரும் தலைமறைவாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் இருந்திருக்கான். அதனால் கடல் வழியாக தப்பி தலைமறைவாகி விட்டார்களா செந்தில் பாலாஜி, அல்லது திமுகவின் முக்கிய புள்ளிகளின் பண்ணை வீடுகளில் தலைமறைவாக உள்ளார்களா என மிக தீவிரமாக போலீசார் தேடி வருவதா தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.